அது நம்ம கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம். சரிங்களா? இது வந்து 9-10 கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களாக இந்த பகுதிகளில் சமணர்கள் இருந்தாங்க அப்படின்றதுக்கான சான்றா தான் இந்த ரெண்டு வரலாற்று இடங்களை பார்க்கிறோம். அது 2000 வருஷம் பழமையானது, இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது, 1100 வருடம் பழமையானது. முக்குடை கீழே இருக்கக்கூடிய மகாவீரனுடைய 23வது சமணர்களுடைய 23வது தீர்த்தங்கராக அறியப்படுகிற மகாவீரனுடைய சிற்பம் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அது கீழே இருக்கிறது இந்த தமிழினுடைய அடுத்த வடிவமான வட்டெழுத்து கல்வெட்டு. நம்ம அங்க தமிழ் கல்வெட்டை பார்த்தோம். அந்த தமிழ் கல்வெட்டை அப்படியே வட்டெழுத்து கல்வெட்டா இங்க உருமாற்றம் அடைகிறத பாக்குறோம். இதே அந்த அரசினுடைய போர்டு இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற தமிழ் எழுத்து வடிவம். அந்த எழுத்தினுடைய 3 வடிவங்களையும் நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். இந்த இதுல வந்து என்ன எழுதியிருக்கு அப்படிங்கன்னா, ஸ்ரீ திருப்பிணையான் மலை பொற்கோட்டு காரணத்தார் பேரால் அத்திரந்தி செய்தித்த திருமேனி பாதைக்குடியார் ரச்சை அப்படிங்கிறது இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தி. இது என்ன சொல்றதுன்னா, இந்த மலைக்கு பேரு திருப்பிணையான் மலை அப்படின்னு சொல்றாங்க. எண்பெரும் குன்றங்களில் இருக்கக்கூடிய ஒரு குன்றமாக இது அறியப்படுகிறது. சமணர்கள் வாழ்ந்த எண்பெரும் குன்றம், திருப்பரங்குன்றம், யானைமலை, இதெல்லாம் அதில் ஒரு 8 மலையில் இருக்கக்கூடிய ஒரு மலையாக இந்த திருப்பணையான் மலை கூறப்படுது. இப்போ இந்த திருப்பணையார் மலை இன்னைக்கு கலிஞ்ச மலை ஆயிடுச்சு. அதை பற்றி உங்களுக்கு முன்னாடி சொல்லுவோம், எப்படி திருப்பணையார் மலை கலிஞ்ச மலை என்ற பேர் இந்த பகுதிக்கு பெற்றது அப்படிங்கிறத. இது வந்து அச்சலந்தி என்கிறவர் அவர் காலத்தில் இந்த திருமணியை செய்து கொடுத்த இந்த சிலையை செய்தார். அப்படி அதை வந்து இந்த இன்னைக்கு அரிட்டாப்பட்டின்னு அழைக்கக்கூடிய இந்த ஊர் வந்து பாதிரிக்குடி அப்படின்று கல்வெட்டில் இருக்குது. இன்னைக்கு அரிட்டாப்பட்டியாக இருக்குது மாதிரி இருக்கு. சாந்தலிங்கம் ஐயா போன்றவர்கள் அரிட்டாப்பட்டிங்கிறது அரிட்டநேமி அப்படிங்கிற ஒரு சமணனுடைய பேரிலிருந்து இந்த ஊருக்கு அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் முன்வைக்கிறாங்க இந்த ஊர் பேரை. இதில் வந்து நமக்கு பாதிரிக்குடி அப்படிங்கிற பேர் இருக்கிறத நம்ம அந்த கல்வெட்டில் பார்க்குறோம். சரிங்களா?